வருமா வராதா? இன்னைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். சவுகார்பேட்ல இருந்து ஒரு மர்ம பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன். இதை தண்ணியில போட்டா வளருமா வளராதான்னு செக் பண்ண போறோம். வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வாட்டர் ஃபில் பண்ணணும். இதுதான் அந்த மர்ம பொருள். இது வந்து நம்ம சின்ன வயசுல விளையாண்டுருக்கோம். இப்போ வந்து இந்த ஃப்ளவர் மாதிரிலாம் வந்திருக்கலாம். ஸோ இதை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஃப்ளவர்ஸ்ல 5 கலர்ஸ் இருக்கு. இதில் நிறைய இருக்கு, எல்லாத்தையும் கொட்ட போறேன். பெரிய பபிள்ஸையும் உள்ள போட போறோம். இதில் ஃபுல்லாக போட்டாச்சு. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறமா பார்க்கலாம். 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து பால் எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் 48 ஹவர்ஸ் ஆச்சு. 2 நாளாக நாங்கள் இதை டைமே கிடைக்கல. டைமே இல்லை. இப்போ தான் ஒன்றா பெருசாக வந்திருக்கு. எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். ஒரு ஃப்ளவர்லாம் ஒன்று போட்டோம்ல, பெரிய பால். ஆமாம், பெரிய ரொம்ப பெரிய பால் வந்திருக்கு. நல்லா பெரிய சைஸாக இருக்குது. ஒரு கோழி முட்டை மாதிரி இருக்குது. ஒன்று உடஞ்சிருக்கு. பட் நாருது. அந்த குட்டி குட்டி பாலெல்லாம் நல்லா ஜெல்லி மாதிரி இருக்கு. அழகா அந்த குட்டி குட்டி பால். ஃப்ளவர் இப்படி இருக்கு பார்த்துக்குங்க. ஓகே, ஃப்ளவர் அழகாக இருக்குது. ஒன்ஸ் என்ஜாய் பண்ணுறதுக்கு வாங்கி யூஸ் பண்ணலாம். அதுக்குன்னு கிட்ஸ்டெல்லாம் கொடுத்துடாதீங்க. கண்டிப்பாக சேஃபானு தெரியாது. ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை பாய்.